இறைவனுக்கு நன்றி. திலகம் சிவாஜி கணேசன் நடித்த ஆன்மீக படங்களில் திருவிளையாடல் ஒரு மாறுபட்ட படம். அவருடைய ஆன்மீக ஸ்டைல், ஆன்மீகத்திலும் ஒரு ஸ்டைல், அவருக்கான ஒரு பாணியோடு மிக அழகாக அந்த படத்தை செய்திருந்தார். 1965 வெளிவந்த திருவிளையாடல் படத்தை பற்றி பார்ப்போம். காலத்தில் சிவபெருமான் ஆடிய திருவிளையாடல்கள் அனைத்தையும் சேகரித்து அவற்றில் சினிமாவுக்கு ஏற்றதாகவும் சிவாஜியின் நடிப்பு பசிக்கு இரையாகவும் இருக்கும்படியான காட்சிகளை கொண்ட பகுதிகளை தேர்வு செய்து அதற்கு திருவிளையாடல் என்று பெயரிட்டு ரசிகர்களுக்கு விருந்து படைத்துள்ளார் தயாரிப்பாளர் இயக்குனர் ஏ.பி. நாகராஜன். ஏற்கனவே நாடகமாக போட்ட சிவலீலா என்ற நாடகத்தில் பெரிய வரவேற்பை பெற்ற பகுதிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். சிவன் விறகு வெட்டியாக வந்து மதுரை வீதிகளில் விறகு விற்று நகைச்சுவை விருந்து படைத்தார். நக்கீரனிடம் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கை மனம் உள்ளது என்று வீர முழக்கமிட்டார். முருகனை கோபித்து கொண்டு போக வைத்து மொட்டைத்தலையுடன் கட்டையும் பழனியில் கோவணத்துடன் நிற்க வைத்து தாய் பாசத்தை காட்டினார். ஹேமநாத பாகவதரை இரவோடு இரவாக மதுரையை விட்டு ஓட வைத்து மதுரை தமிழனின் மானத்தை காப்பாற்றினார். முதலில் பாதியை கொடுத்த பார்வதியிடம் சக்தி பெரியதா சிவம் பெரியதா என்று தொடங்கி திருமணமான பெண்கள் கணவன் அனுமதி இல்லாமல் புகுந்த வீட்டை விட்டு போகக்கூடாது என்பதை புரிய வைத்தார். இப்படி எல்லா தரப்பு ரசிகர்களுக்கும் பிடித்த பல புராண சம்பவங்களுடன் நகைச்சுவை, வீரம், சவால் போன்ற எல்லா கலை சுவைகளுடனும் திருவிளையாடல் படத்தை அமைத்திருந்தார் இயக்குனர் ஏ.பி. நாகராஜன். நவரசங்களிலும் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி மக்களை மகிழ்வித்திருந்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். சிவாஜி புலவராகவும் நாகேஷ் தருமியாகவும் நடித்த அந்த காட்சி உயர் ரக நகைச்சுவை ரசிகர்களுக்கு கொடுத்தது. அதில் உள்ள சொற்சுவை, பொருட்சுவை ரசிக்க வைத்தது, பார்த்தவர்களையும் கொண்டாட வைத்தது. இன்றைக்கும் அந்த காட்சி, அந்த வசனங்கள் பல கோயில் விழாக்களில், பல ஆன்மீக நிகழ்ச்சிகளில் கேட்கலாம், ரசிக்கலாம். திலகம் சிவாஜிக்கு திருவிளையாடல் மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்தது. அவர் நகைச்சுவை காட்சிகளில் அனைவரையும் சிரிக்க வைத்ததும், விறகு வெட்டியனாக வந்து நடனமாடியதும் மறக்க முடியாத காட்சிகள். பாட்டும் நானே பாவமும் நானே பாடல் காட்சி அமைப்பு இன்னொரு நவரச நாடகம். எஸ். பாலையா ஹேமநாத புலவராக ஒரு நாள் போதுமா இன்றொரு நாள் போதுமா பாடலை பாடி ரசிகர்களின் நெஞ்சிலே நாற்காலி போட்டு அமர்ந்து விடுகிறார். அந்த பாடலை மிக சிறப்பாக பாடியிருந்தார் முரளி கிருஷ்ணா. மிக சிறப்பாக பாடி பலரின் இதயங்களில் குடிபுகுந்தார், செவிகளில் குடியேறினார். போல நீண்ட நாட்களுக்கு பின்பு பாடினாலும் தனது கணீர் குரலால் டி.ஆர். மகாலிங்கம் சிறந்த நடிகர், பாடகர் என்பதை மெய்ப்பித்திருந்தார். சுந்தரம்பாள், சாவித்திரி, தேவிகா போன்ற நட்சத்திரங்களின் நடிப்பு கண்களுக்கு நிறைவை தந்தது. மகாதேவன் இசையில் சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதிய பிரபலமான பாடல் ஞானப்பழம் நீயப்பா பழம் நீயப்பா ஞானப்பழம் நீயப்பா சுந்தரம்பாள் குரலில் இன்றும் காதுகளில் கம்பீரமாக ஒலிக்கிறது. கண்ணதாசனின் பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல், பார்த்தா பசுமரம் படுத்துவிட்டால் நெடுமரம், ஒரு நாள் போதுமா இன்றொரு நாள் போதுமா, இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை, பாட்டும் நானே பாவமும் நானே ஆகிய எல்லா பாடல்களுமே இந்த படத்தை வெள்ளி விழா படமாக ஆவதற்கு உதவின என்றால் மிக இல்லை. பின்னால் ஜொலித்தவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஏ.பி. நாகராஜன், டி.எஸ். பாலையா, முத்துராமன், டி.ஆர். மகாலிங்கம், சாரங்கபாணி, நாகேஷ், ஓ.ஏ.கே. தேவர், சாவித்திரி, கே.வி. சுந்தரம்பாள், தேவிகா, மனோரம்மா,
ஜி. சகுந்தலா மற்றும் பலர். பாடல்கள் சங்கரதாஸ் சுவாமிகள் மற்றும் கவியரசு கண்ணதாசன். இசை கே.வி. மகாதேவன். தயாரிப்பு ஸ்ரீ விஜயலட்சுமி பிக்சர்ஸ். திரைக்கதை, வசனம், இயக்கம் ஏ.பி. நாகராஜன். புலவர் நக்கீரராக மிக சிறப்பாக நடித்தும் இருந்தார் இயக்குனர் ஏ.பி. நாகராஜன். மிக சிறப்பாக அந்த காட்சியில் கம்பீரமாக நடித்து நக்கீரரோடு தமிழோடு விளையாடியிருப்பார். திருவிளையாடல் படத்தில் ஒரு காட்சியில் கடற்கரையில் நடிகர் திலகம் நடந்து வருகின்ற அந்த நவரச நடை இருக்கிறதே, பலரும் ரசித்த நடை. அதை பற்றி சவுகார் ஜானகியும் சிலாகித்து அந்த நடையை பாராட்டி பேசியிருப்பார். திருவிளையாடல் எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.